ஆத்ம வணக்கம். புத்தகம் மனிதனின் நிரந்தர தேடல். ஆத்ம வைத்தியர் சுவாமி ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். வாழ்க்கையின் ஒரே நோக்கம் கடவுளை காண்பதுதான். நீங்கள் திருமணம் ஆனவரானால் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை தேட வேண்டும். நம்மளோட உயிர் சக்தியை தான் இறைத்தன்மை கடவுள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நமக்கு திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த ஒழுக்க நெறிமுறை வாழ்க்கையில் இருந்துட்டு இறைவனை வணங்கணும், அதாவது உயிர்த்தன்மையை நோக்கி ஒரு பாதையை அமைச்சுக்கணும் அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு வலியுறுத்துறாரு. ஆனால் நமக்கு திருமணம் ஆகலை, ஆனால் நீங்கள் திருமணம் ஆகாதவரானால் கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். ஆண்டவனின் ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். அவனை தெரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உங்களுக்கு கூறுவான். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறதா பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார். முதல்ல ஆண்டவனோட ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவனோட ராஜ்யம் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்குது. அவர் தான் எல்லா உயிருக்குள்ளேயும் உயிராக இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், முதலாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த அன்பே நமக்கு வழிகாட்டும், அந்த உயிர்த்தன்மையே நமக்கு வழிகாட்டுன்றது தான் பரமஹம்ச யோகானந்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்ற படிநிலையிலிருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவனை பார்த்ததுக்கப்புறம் ஆண்டவனே நம்மளை வழி நடத்துவான், அதாவது அந்த உயிர்த்தன்மையே நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னதா பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு சொல்கிறாரு. இல்லை என்றால் உங்களுக்கு திருமணத்தில் என்ன விதிப்பயன் காத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் இணக்கமின்மை காரணமாக, அதாவது சரியான முறையில் நமக்கு வர அந்த துணைவியாரோ துணையாரோ நமக்கு அந்த ஆண்டவனை தேடி போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த விதிப்பயன், அந்த செயல்முறைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது, இறைவனை முன்னாடியே சுதந்திரமாக அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அங்கே சொல்கிறாங்க. என் செவிக்கு வரும் சோக கதைகளை கற்பனை கூட செய்ய முடியாது. மனித இணக்கமின்மையின் பயங்கரமான கதைகள். அதாவது பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்துப்போகாத மனநிலை கொண்டவங்களை தான் இணக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சரிவர கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் ஏற்படுற நிறையா கதைகளை சண்டை போட்டுக்கிற அந்த கதைகளை பரமஹம்ச யோகானந்தர் தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இளமை காலத்தில் எவ்வாறு தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மக்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அது பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மக்களுக்கும் ஒழுக்க நெறிமுறைகளை இளமை காலத்திலிருந்தே பயிற்சியாக நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம், காமம், பேராசை, பொறாமை, இந்த மாதிரி பல தீய குணங்கள் இருக்குது. அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்களும் இருக்குது. உணவு நெறிமுறைகள்லேருந்து சரியான மது, அப்புறம் புகைப்பிடித்தல், இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கைவிடணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அந்த ஒழுக்க நெறிமுறைகளை இளமை காலத்திலேயே நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மச்சரியத்தையும் கையில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு துளி விந்தானது 5 லட்சம் உயிரணுக்களை வச்சிருக்கிறதா மகான்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு துளிக்குள்ள 5 லட்சம் உயிரணுக்கள் இருக்குது. அந்த ஒரு அணு ஒரு பிறப்பை உருவாக்கக்கூடிய தன்மை, ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அப்படி இருக்கையில் அந்த ஒரு துளி விந்தில் 5 லட்சம் உயிரணு இருக்குது. அது 5 லட்சம் உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால முழுமையாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சி இறைவனை அடைஞ்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமான்றத அந்த உயிர்த்தன்மை நமக்கு சொல்லும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் கூட நம்ம கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த உணர்ச்சிகளுக்கு அடிபடாமல் சரியான முறையில் உணவு பழக்க வழக்கங்களையும் நேர்மையான வாழ்க்கை முறைகளையும் கடைப்பிடிச்சி சரியான வாழ்க்கைகளை வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இளமை காலத்திலேயே பயிற்சி பண்ணி நம்ம வளர்த்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம திருமணம் செய்யக்கூடிய தகுதியை நமக்குள்ளே வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எந்த சண்டைகளும் தொந்தரவுகளும் வராது. அப்படிங்கிறதுனால தான் இளமை காலத்திலேயே மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் தனது உணர்ச்சி தூண்டுதல்களை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் எவரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதாவது நம்மளோட உணர்ச்சியை
கட்டுப்படுத்தாமல் யாரும் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது. கோபம், காமம், குரோதம் அப்படின்ற அந்த தன்மைகள், பேராசை இதெல்லாம் வச்சு மற்றவங்கள துன்புறுத்தக்கூடிய தன்மை தான் இருக்கும். அப்படின்றதுனால அந்த விஷயங்களெல்லாம் கட்டுப்படுத்தி ஒழுக்க நெறிமுறைகளுக்குள்ளே கொண்டு வரும்போது சரியாக கையாள முடியும். எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கையாள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாரு. ஒருவர் உணர்ச்சி ரீதியாக சிரமமாகும் வரை ஒரு குடும்பத்தை அமைக்க அவர் தகுதி இல்லாதவராகிறார். அதாவது உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சரியாக கையாளக்கூடிய ஒரு திறமையை தான் ஸ்திரதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்காத வர நமக்கு நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகக்கூடாது. அதாவது ஒருத்தரை வந்து கையாளக்கூடிய திறமை நமக்கு கிடையாது. நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்காத அந்த தன்மையை வந்து வளர்த்திக்காம இன்னொருத்தரை நம்ம வாழ்க்கை துணையாக எடுத்து அவங்கள கட்டுப்படுத்துகிற அந்த தன்மைக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிறத தான் மகான்கள் கேட்குறாங்க கேள்வியாக. அதனால தான் குடும்பத்தை அமைக்க அது தகுதி இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை சிரமமாக நம்ம கடைப்பிடிச்சி அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் குடும்பத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுய கட்டுப்பாட்டை பெற்றிருப்பதன் மிகப்பெரிய விஷயம். அதற்கு பிறகுதான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் பொருத்தமான நபர் காந்தமாக உங்களது வாழ்க்கைக்குள் ஈர்க்கப்படுவார். அதாவது நம்ம அந்த சுய கட்டுப்பாடை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அந்த சுய கட்டுப்பாடே நமக்கு காந்தமயமாக இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு சுய கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை துணையை நமக்கு காந்தமாக ஈர்த்து கொடுக்கும் இந்த இயற்கையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது அதுக்கேற்ற ஆட்களை தான் நம்மளால் இழுக்க முடியும். நம்ம ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தான் நம்மளால் இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் நேர்மறை சிந்தனையை தான் இழுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி சொல்கிறாங்க. முதல்ல ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சி அதை போதுமான முறையிலையும் வந்து அதை பழக்கப்படுத்தாமல் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறாங்க. பிரம்மச்சரியன்றது வந்து ஒரு வாழ்வோட ஒரு நோக்கம். அது பிரம்மச்சரியத்தில் நல்லொழுக்கம், தீய பழக்கமின்மை, நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பிரம்மச்சரியத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒழுக்கம் நெறிமுறைகளையும் கடைபிடிக்கும் போது இறைத்தன்மைன்ற அந்த உயிர்த்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அமைதி, எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துறதுலேருந்து எல்லாத்தையுமே தான் மகான்கள் சொல்லிட்டு வராங்க. அதனால் மனிதனின் நிரந்தர தேடல் வந்து உண்மையான நிரந்தர தேடல் என்னென்னா நம்மளோட உயிரை தெரிஞ்சுக்கணுன்றது தான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம சொகுசுக்காக தான் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். உயிருக்கு அடுத்து தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா சொகுசுகளுமே உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான். எல்லா சொகுசுமே நம்ம சொகுசாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாமே உருவாக்கணும். அப்படி இருக்கையில் அந்த நாமன்ற அந்த உயிர்த்தன்மையை வந்து எப்போதுமே மறக்கக்கூடாதுன்றது தான் மகான்கள் சொல்கிறாங்க. அதனால தான் மனிதனின் நிரந்தர தேடலாம் நம்மளோட உயிர்த்தன்மை இருக்குது. அதாவது அந்த இறைத்தன்மை இருக்குது. இறைவனை முதல்ல தேடுங்க, இறைவனுக்கு அடுத்து தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு வலியுறுத்துறாரு. ஆத்ம நமஸ்காரம். நன்றி.